இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஊப்ஸ் கான்செப்ட், பைத்தானில் இருக்க ஊப்ஸ் கான்செப்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த ஊப்ஸ் கான்செப்ட்டில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, கிளாஸ் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ கிளாஸ் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, அதேமாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி குவார்க்ஸ், அப்புறமேட்டு ஓவர் ரைட் ஃபங்க்ஷன், அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ், இந்த டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் நேம் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ கிளாஸ் நேம் எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறதுனா, கிளாஸ் ஸ்பேஸ் கிளாஸ்க்கு ஒரு நேம். ஸோ கிளாஸுக்கு வந்து நான் ஜஸ்ட் யூசர்னு வைக்கிறேன் நேமு. ஸோ கோலன். ஸோ இதுதாங்க கிளாஸ் நேமோட ஸ்ட்ரக்சர். ஸோ கிளாஸ் இப்படி தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கிளாஸ் கீவேர்ட் பக்கத்தில் கிளாஸோடைய நேமு அடுத்து கோலன். இப்படி தான் நம்ம கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ கிளாஸ்க்குள்ளே நிறைய ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஒரு கிளாஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம எப்படியும் ஃபங்க்ஷன் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ டெஃப், ஸோ கெட் யூசர் நேம், ஸோ கெட் யூசர் நேம்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து செல்ஃப், ஸோ செல்ஃப்ன்றது என்னன்னா, செல்ஃப்ன்றது என்ன மீனிங்னா, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த யூசர்ன்ற கிளாஸை பாயிண்ட் பண்ணுது. அதுக்கு தான் இந்த செல்ஃபோட மீனிங். செல்ஃப் அதாவது இப்போ நான் இந்த உங்களுக்கு சொல்லுவேன் செல்ஃப் கமா, இப்போ நான் இந்த ஆர்குமெண்ட்ஸில் வேல்யூ வாங்குறேன்ல, யூசர் நேம்னு வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்குமெண்ட் வாங்குறேன்னா, இந்த யூசர் நேம் வந்து இந்த கிளாஸோட, இந்த யூசர்ன்ற கிளாஸோட வேல்யூ அப்படின்னு வந்து மீன் பண்ணுறது தான் அந்த செல்ஃப் கீவேர்டு. அது நீங்கள் எப்பயுமே கொடுக்கணும் பக்கத்தில். ஸோ வழக்கம் போல் கோலன் போட்டுக்கிறோம், அந்த ஃபங்க்ஷன் முடிச்சிடும். இப்போ வந்து என்னென்னா, இப்போது நான் வந்து அந்த வேல்யூ வந்து ஒரு இதுக்கு செட் பண்ணுறேன். செல்ஃப் டாட் யூசர் நேம் வந்து நேம்னு வச்சுக்கோங்க, நேம் ஈக்குவல் டு யூசர் நேம். ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் நேம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸு, அந்த கிளாஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸை எப்படி இனிஷியலைஸ் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு இப்போ இங்கே நான் டெட் யூசர் நேம் போடுறேன், நம்ம கெட் யூசர் நேம்னு வச்சுக்கோம். இப்போ இந்த கிளாஸ் வந்து எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் தான் நம்மளோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது கிளாஸோடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணலாம். ஸோ இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ u1ன்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு யூசர். ஸோ இந்த u1ன்றது தான் இந்த யூசருடைய ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த u1ன்ற ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் கால் பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். சின்ஸ் இட்ஸ் அ பப்ளிக். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், u1 டாட் கெட் யூசர் நேம், ஸோ அந்த யூசர் நேம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அந்த ஆர்குமெண்ட் என்னன்னா, நம்ம யூசர் நேம் ஏதாச்சும் நம்ம அதுக்குள்ளே பாஸ் பண்ணணும். ஸோ xyz அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து இந்த xyzன்ற வேல்யூ வந்து இந்த யூசர் நேமில் போய் உட்காந்துரும் இனிஷியலைஸ் பண்ணுறப்போ. ஸோ அந்த யூசர் நேமுன்ற இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து இந்த நேமுன்றதுல இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு xyz தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை கால் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி காட்டுறேன். நம்ம நேம் வந்து பிரிண்ட் பண்ணுறப்போ இந்த இடத்துல செல்ஃப் டாட் நேம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா எந்த இடத்துல நம்ம இதுக்குள்ளே இருக்க வேரியபிள் ஆக்சஸ் பண்ணாலும் செல்ஃப் டாட் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதை நம்ம போட மறந்ததுனால நமக்கு எரர் வந்துச்சு. ஸோ செல்ஃப் டாட் நேம் யூஸ் பண்ணோன்னா இப்போ இப்போ ரன் பண்ணுறப்போ நமக்கு இந்த xyz வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் ஒரு பேசிக் ஃபங்க்ஷன்.
சாரி இது ஒரு கிளாஸ் நேமு. நான் இன்னொரு தடவை சொல்கிறேன். கிளாஸ், அதாவது கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு வேரியபிள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த ஆர்குமெண்ட்டை வந்து நேமுன்றதை வந்து செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி, செல்ஃப் மெத்தட் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போது நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதாவது யூசருன்றது நம்மளோட கிளாஸ் நேம் யூசர். ஸோ அதை வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறப்போ அது ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மெத்தட் ஆப்ஜெக்டை வந்து யூஸ் பண்ணி இந்த கெட் யூசர் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் ஊப்ஸ் கான்செப்ட். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து இப்போது வந்து ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம வந்து பார்த்துருக்கோம். இப்போ நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதனால் என்னென்ன யூஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ U2ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அதே யூசருக்கு அதே யூசர் கிளாஸில் இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நான் வந்து XYZக்கு பதிலாக வேறு ஒரு நேம் யூஸ் பண்ணி நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது U2 டாட் கெட் யூசர் நேம் யூஸ் பண்ணி, இங்கே வரக்கூடாது, கெட் யூசர் நேம் எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் வந்து ஆன்சர் வரும் வேல்யூ. இங்கே வந்து XYZ வருது, இங்கே YSS வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா, U1ன்ற ஆப்ஜெக்ட் அதுக்கு வந்து தனி மெமரி ஸ்பேஸ், U2ன்றது இன்னொரு ஆப்ஜெக்ட் அதுக்கு ஒரு தனி மெமரி ஸ்பேஸ், ஆனால் சேம் கிளாஸில். இப்போ வந்து நம்ம என்னென்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க ஒரு கெட் யூசர் நேம்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த கெட் யூசர் நேம்ன்ற ஃபங்க்ஷனை வந்து 2 ஆப்ஜெக்ட்டுமே யூஸ் பண்ணும். U1ம் யூஸ் பண்ணும், U2வும் யூஸ் பண்ணும். ஆனால் U1க்கு தனி மெமரி, U2க்கு தனி மெமரி. இப்போ நான் U1ஐ யூஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்போ வேறு வேரியபிள் கொடுத்துருந்தேன். அதனால் அந்த வேரியபிள் வந்து எனக்கு பிரிண்ட் ஆச்சு. இப்போ U2 யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ அதுக்கு வேறு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆர்குமெண்ட் வந்து பிரிண்ட் ஆச்சு. ஸோ U1 இப்போ வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ அந்த மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வேறு மெமரி ஸ்பேஸ் அலாட் ஆகிருக்கும். ஸோ அந்தந்த மெமரி ஸ்பேஸை வந்து ஆக்சஸ் பண்ணணுன்னா அந்தந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இதில் இருக்க பேசிக்ஸ் கான்செப்ட்டு. இதுதான் நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். நம்ம அந்த கிளாஸ் நேம் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறப்போ அது ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்தந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம அந்தந்த இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இப்போது இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்போ நான் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து நான் வந்து ஒரு சம்முன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ எப்பயுமே ஃபங்க்ஷனுக்கு வந்து செல்ஃப் கீவேர்டு இருக்கணும். செல்ஃப் கமா, ஸோ இங்கே வந்து N1 கமா N2 2 வேல்யூ வாங்குகிறேன். ஓகே, இப்போ வந்து இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட்டு அடிஷன் மட்டும் தான் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு அடிஷன் தான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், டிவிஷன். ஸோ இதுலேயும் வந்து 2 வேல்யூ வாங்குகிறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அதே மாதிரி டிவிஷன் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதுனா டிவிஷன் N1 டிவைடட் பை N2, N1 ஓகே டிவைடட் பை N2. ஓகே, அடுத்து இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ தான் இதில் தான் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட் நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் வரப்போது இங்கே. இப்போ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது கேப்ஸ் தேவையில்ல, ஸ்மால். இப்போ இந்த கிளாஸ் என்னென்னா, இந்த கிளாஸ்க்கு வந்து நான் வேறு ஒரு நேம் வச்சுக்கிறேன்.
மல்டி வச்சுட்டு இந்த கிளாஸ் வந்து இப்போது யூசர் கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போகுது. அதாவது அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் மாதிரி காப்பி பண்ணி இது வச்சுக்க போகுது. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்குள்ளே என்ன பண்ணால் யூஎஸ்இஆர் அந்த கிளாஸ் வந்து காப்பி பண்ணுறோம் யூசர்னு கொடுத்து. ஸோ இப்போ இந்த மட்டு யூசர் வந்து மற்ற கிளாஸ் வந்து யூசருன்ற இன்னொரு கிளாஸை ஜெராக்ஸ் பண்ணி இது வச்சுக்குது இப்போதைக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த மட்டுன்ற ஒரு கிளாஸ் அதை வந்து ஒரு டிஃபைன் பண்ணுறோம். அதாவது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம், மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, இதில் வந்து நான் 2 வேரியபிள் அசைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதில் பண்ண மாதிரி n1 n2 தான், n1, n2. ஸோ இங்கே என்ன ஆப்ரேஷன் நடக்க போகுதுன்னா, ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஜஸ்ட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் என்ன பண்ண போகிறேன், n1 ஸ்டார் n2, அவ்வளோதான் இப்போ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ போன ப்ராப்ளமில் பார்த்தப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த யூசருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த யூசர் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கால் பண்ணோம். ஸோ இப்போ வந்து இங்கே என்ன நடக்குதுன்னா, இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் மட்டுன்னு. அந்த கிளாஸ் வந்து இந்த யூசர் இருக்குல்ல, யூசர் கிளாஸை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அதோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் இது வந்து வச்சுருக்கு. அதாவது இன்ஹெரிட் பண்ணி டோட்டலாக இன்ஹெரிட் பண்ணி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த யூசருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணணும், இன்ஹெரிட் பண்ணது மட்டு. ஸோ மட்டு தான் இப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் காப்பி பண்ணி வச்சுருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், u1 ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி மட் அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மட் ஃபுல்லாக வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் மட்டுக்கு n1. இப்போ n1 ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஃபங்க்ஷன், எனக்கு இங்கே என்னென்ன ஃபங்க்ஷன் காட்டுது பாருங்கள், டிஃபைன் ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன், சம்மு. இது மூணையுமே நான் ஆக்சஸ் பண்ணலாம் இப்போதைக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதான் இன்னெரிட் பண்ணியிருக்கு நம்ம மட் கிளாஸ் வந்து பழைய கிளாஸை வந்து இன்னெரிட் பண்ணனால இப்போ நான் 3 ஃபங்க்ஷனுமே யூஸ் பண்ணலாம். ஸோ நான் சம் கால் பண்ணுறேன். இப்போ நான் சம் கால் பண்ணிவிட்டு அந்த சம்முக்கு வந்து நான் வந்து ஒரு 3 வேரியபிள் பாஸ் பண்ணணும். இப்போ அந்த 3 வேரியபிள் நம்ம இப்போ பாஸ் பண்ணுறோம். 5, 10, சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் 5, 10 பாஸ் பண்ணிட்டோன்னா இப்போ ப்ளே பண்ணுறப்போ சார் நம்ம இங்கே ரிட்டர்ன் நீங்கள் பிரிண்ட் பண்ணல. ஸோ நம்ம இப்போ இதை பிரிண்ட் பண்ணிடலாம். அதனால் நமக்கு வேல்யூ பிரிண்ட் பண்ண நமக்கு எரர் எதுவும் வரல. ஜஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணாதனால நம்மளால் அதை பார்க்க முடியல. பிரிண்ட் ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் அந்த ரிட்டர்ன் 15. ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ வந்து வாங்கியிருக்கோம். 15 நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஆன்சர். ஸோ இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம இதிலே நம்ம ஓவர் ரைடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ஓவர் ரைடுன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே வந்து ஒரு சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது n1 n2 ஆட் பண்ணும். ஸோ எனக்கு இது வேணாம், எனக்கு இதுவும் இருக்கணும், இன்னொரு ஃபங்க்ஷனும். இப்போ பாருங்கள், ஓவர் ரைடும் பண்ணலாம். அதே ஃபங்க்ஷன் நேமை இங்கே ஓவர் ரைட் பண்ணுறாங்க, டிஃபைன் அதே ஃபங்க்ஷன் நேம் சம். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், செல்ஃப் அதே n1 n2 வாங்கி n2 வாங்கி இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் நம்ம அதில் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் ரெண்டையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ணி நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ இது ஓவர் ரைட் ஃபங்க்ஷன். இப்போது இந்த அதே சம் ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறப்போ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது, இந்த சம் ஃபங்க்ஷன் கால் ஆகாது. நான் இன்னெரிட் பண்ணியிருக்கேன் மட் கிளாஸ், அந்த கிளாஸில் இருக்க சம் ஃபங்க்ஷன் தான் இப்போதைக்கு கால் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். ஸோ
எனக்கு 30 இங்கே பாருங்கள் 30 தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதான் ஓவர் ரைட். ஸோ அதே ஃபங்க்ஷன் நேமை இன்னரிட் பண்ண ஃபங்க்ஷனில் வந்து நான் புதுசாக டிஃபைன் பண்ணேன்னா அதான் ஓவர் ரைட். அதே நேமில் இன்னொரு ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்குது. இப்போ எனக்கு இந்த ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் வேணாம், எனக்கு ரூட் ஃபங்க்ஷன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை, சூப்பர் கீவேர்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. இந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி சூப்பர் சாரி இங்கே பண்ண வேணாம். ஸோ நம்ம அந்த சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த பழைய ஃபங்க்ஷனே நமக்கு ரிட்டர்ன் ஆகும். அதாவது இப்போ நான் இதை கால் பண்ணுறப்போ எனக்கு சம்மை நான் இப்போ கால் பண்ணுறப்போ எனக்கு பவர் வந்து இங்கே போகும். ஸோ நான் இதை ரிட்டர்ன் பண்ணுறப்போ என்ன பண்ணலான்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரப்போ சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். டாட் அதாவது டாட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி சம் அங்கேயே பாருங்கள் சூப்பர். அதாவது நீங்கள் சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ரூட்டுக்கு போகும். எப்பயும் பவர் வந்து ரூட்டுக்கு போகும். ரூட்டில் நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், சம் ஃபங்க்ஷன், டிவிஷன் ஃபங்க்ஷன். அதனால தான் இப்போ நான் இங்கே டாட் ப்ரெஸ் பண்ணோன்னுமே எனக்கு வந்து சம் டிவிஷன் ரெண்டுமே காட்டுது. நீங்கள் ரூட்டில் இருக்க எந்த ஃபங்க்ஷனை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் அந்த சம்மை கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த சம்மை கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா n1 n2 ஆட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். n1 ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 15 வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ 5 10 பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இப்போ எப்பயுமே என்னன்னா நமக்கு வந்து நம்ம மல்டிப்ளி இந்த மட்டுன்ற கிளாஸில் தான் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கனால ஸோ இந்த பவர் வந்து நமக்கு வந்து சம்மை கால் பண்ணுறப்போ இந்த மட்டுல இருக்க சம்முக்கு தான் போகும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சூப்பர் கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பர் கீவேர்டு என்ன பண்ணும், நம்ம கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து மதர் ஃபங்க்ஷனில் இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ இங்கே இருக்குது யூசருன்ற மதர் ஃபங்க்ஷனில் மதர் கிளாஸில் நம்ம ஃபங்க்ஷன் சம் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இது அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிடுது வேல்யூ. ஸோ அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. n1 n2 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ 5 + 10 15. ஸோ நமக்கு வந்து 15 வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி மதர் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை வந்து திருப்பி வந்து யூஸ் பண்ண வைக்கலாம். அதாவது ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் வேணான்னு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஓவர் ரைட் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குவார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். குவார்க்ஸ்னால் என்னென்னா இப்போ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குவார்க்ஸ் ஸோ இதை டிலீட் பண்ணிடலாம். இப்போது இங்கே வந்து கிளாஸ் யூசர் இருக்குல்ல, இப்போ இந்த கிளாஸ் யூசர் ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து வேல்யூ வந்து டிஃபால்ட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனேயுமே நமக்கு வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். அதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ நான் இங்கே வந்து யூசர் கிளாஸ் இப்போ இங்கே யூசர் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ வழக்கம் போல் ஃபங்க்ஷன் டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு இனிட் மெத்தட் இதுதான் நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது, இனிட் மெத்தட். ஸோ அது பக்கத்தில் நான் வழக்கம் போல் செல்ஃப் கீவேர்டு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பிரிண்ட் நான் ஜஸ்ட்டு ஹைன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போது யூசருக்கு வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். u1 = யூசர். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். u2 = யூசர். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னா ஒன்ஸ் நமக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனேயுமே அந்த கிளாஸில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபால்ட்டாக ரன் ஆயிரும். நம்ம வந்து அதை கால் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனேயுமே அது ரன் ஆயிரும். இப்போ நான் இங்கே 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், u1 u2. அப்போ வந்து என்ன ஆகும்னா 2 டைம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகும், நம்ம அதை கால் பண்ணாமலே. இப்போ பாருங்கள்
இங்கே பாருங்கள் ஹாய் ஹாய் 2 தடவை நமக்கு வந்து ரன் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் யூசர் கிளாஸை வச்சு. ஸோ அதனால் 2 தடவை அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். நம்ம கால் பண்ணாமலே அது ரன் ஆகும் ஒன்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனேமே. ஸோ இப்போ இதில் குவார்க்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இப்போ குவார்க்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் எந்த டேட்டா டைப்னு தெரியாத பட்சத்தில் நிறைய டேட்டா பாஸ் பண்ணுறீங்க ஆர்குமெண்ட்டில். ஸோ அது என்ன பண்ணுன்னா எல்லாத்தையும் அது வாங்கி வச்சுட்டு தேவைப்படுறத கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு டெமோ கட்டுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸ்டார் ஸ்டார் வார் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போது அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஒரு இனிட் மெத்தடில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு இந்த குவார்க்ஸை வந்து ஒரு வேரியபிளில் அசைன் பண்ண போகிறேன். ஸோ செல்ஃப் டாட் டேட்டா ஈக்குவல் டு குவார்க்ஸ். ஸோ குவார்க்ஸ் நான் இதுக்கு வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் வந்து இப்போ நான் என்னென்ன வேல்யூலாம் பாஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து இந்த டேட்டாவில் வந்து இப்போ ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நான் ஒரு டெமோ காட்டுறேன். இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன், கெட் டேட்டான்னு. செல்ஃப் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாலாம் ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் டேட்டா. இங்கே ஏன்னா டேட்டா யூஸ் பண்ணுறோன்னா, குவார்க்ஸ் வந்து நம்ம டேட்டாக்கு அசைன் பண்ணுறோம். ஸோ எல்லா குவார்க்ஸ் வேல்யூயும் டேட்டாவில் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவிலேருந்து எனக்கு தேவையான டைப் வேல்யூவை மட்டும் எடுக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம டைப் நேம் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போது என்னோட மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், மைக்கார்னு. மைக்கார் ஈக்குவல் டு யூசர். ஸோ இப்போது மைக்கார் வச்சு சின்ஸ் இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர், நம்ம வந்து வேல்யூ வந்து இதிலே பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம், எந்த டைப் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நேம் செட் பண்ணுறேன், BW. மாடல் செட் பண்ணியாச்சு. ஸோ மாடல் ஈக்குவல் டு நியூ, ஏதாச்சும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் நேம், டைப், மாடல். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த குவார்க்ஸ் வாங்கி வச்சுட்டு இங்கே இந்த செக் பண்ணும் ரிட்டனில் மாடல் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாடல், ஸோ அப்போ இந்த வேல்யூ நியூன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நான் வந்து இந்த கெட் டேட்டா மைக்கார் யூஸ் பண்ணி கெட் டேட்டா கால் பண்ணேன்னா எனக்கு வந்து நியூன்றது பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், மைக்கார் டாட் கெட் டேட்டா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணுறப்போ எனக்கு வந்து மாடல், இங்கே பாருங்கள் மாடலோட வேல்யூ நியூ. ஸோ இங்கே வந்து நான் நிறையா வேல்யூ டைப்பு, மாடல், அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் கன்ஸ்ட்ரக்டரில். ஸோ இங்கே என்ன பண்ணும், குவார்க்ஸ் வந்து எல்லாத்தையும் வாங்கி டேட்டாவில் ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நீங்கள் டேட்டாக்குள்ளே என்ன டைப் கொடுக்குறீங்களோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவல் டுக்கு அங்கிட்டு இருக்கிறது என்னவா வைக்கிறீங்களோ இந்த டேட்டாவில், ஈக்குவல் டுக்கு ரைட் சைடு இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூவை நீங்கள் இந்த டேட்டா
குள்ளே வைக்கிறப்போ ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்க வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்டில் வந்து மாடல் இருக்குல்ல, ஸோ அந்த மாடலை நான் இங்கே வைக்கிறேன். எனக்கு பிரிண்ட் பண்ண போகிறது என்னென்னா அந்த மாடலோட வேல்யூ என்ன, ரைட் சைடில் நியூன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இந்த நியூ எனக்கு பிரிண்ட் ஆகணும். பாருங்கள், இங்கே நியூ பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் குவார்க்ஸ். இந்த குவார்க்ஸில் நான் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் வேல்யூ. அந்த வேல்யூ எந்த வேல்யூ வேணும்னு எனக்கு தோணுதோ அந்த வேல்யூவை வந்து நான் இந்த ஆங்குலர் ப்ராக்கெட்குள்ளே வச்சு நான் வந்து அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இதுதான் குவார்க்ஸ் டைப். ஸோ இப்போ நம்ம எல்லா ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஊப்ஸ் கான்செப்ட் இன் பைத்தான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.